ஹவுஸ் ஒய்ஃப்னாலே எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறேன். வாரம் முழுக்க வீட்டுக்குள்ளேயே நம்ம 4 சுவத்தையும் பார்த்துக்கிட்டு சமையல் கட்டே லைஃபு அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த வெள்ளி செவ்வாய்னா நம்ம பத்தி சாம்பிராணி விளக்கு பொருத்தி பூவெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு சாமிகிட்ட கொஞ்சம் நேரம் நமக்கு பேசினா தான் அந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குங்க. எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ நாட்டில் பார்த்திங்கன்னா என்னமெல்லாமோ காய்ச்சல் வருதுங்க. இப்போ என்னமோ பறவை காய்ச்சல்னு சொல்லி வர்றதா சொல்லிட்டு இருக்காங்கங்க. வீட்டில் வளர்க்குற கோழிங்கன்னா பயமே இல்லாமல் முட்டையோ சிக்கனோ ஏதோ சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தாங்க ஒரு 4 கோழி வீட்டுக்குன்னு வளர்த்துட்ருக்குறோம். கோழியெல்லாம் அடைச்சிட்டு சரி நைட்டு சாப்பாடுக்கு சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சுட்டு போயிருந்தேங்க. வந்து சப்பாத்தி போடலாம் அப்படின்னா என் பொண்ணு நான் தான் சப்பாத்தி போடுவேன் அப்படின்ட்டு வந்தா. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த சப்பாத்தி சுடுறதுல உள்ள ஆர்வம் கூட இந்த படிப்பில் இருக்க மாட்டேங்குதுங்க. போய் ஹோம்ஒர்க் பண்ணு படின்னா ஏம்மா எனக்கு 2 நாள் லீவு தான், நான் இன்னைக்கு கண்டிப்பாக நான் தான் சப்பாத்தி சுடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கையில் காலில் பற்றக்கூடாது அப்படின்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே நான்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தோசைக்கல் சப்பாத்தி சுடும்போது இந்த மாதிரி கையிலலாம் சூடு வாங்கிக்கிடுவேன். அந்த பயத்தில் நானும் பக்கத்துலேயே இருந்தேன். அவள் தேய்ச்சி போட நான் சுட அப்படிங்க சுட்டு முடிச்சாச்சுங்க. ஆனால் வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கும்போது ஒரு பிள்ளை வந்து படிப்புன்னு படிச்சுட்டே இருக்குது, இன்னொரு பிள்ளை வந்து ட்ராயிங் பண்ணுறேன், ஆர்ட் பண்ணுறேன், கிராஃப்ட் பண்ணுறேன், சமையல் பண்ணுறேன்னு படிப்பை தவிர எல்லாம் பண்ணுது. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்காங்களா? இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் வச்ச சாம்பாரே மிச்சம் இருந்ததுங்க. அதையே நைட்டு சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். எங்கள் பாப்பாவுக்கு ஒரு சப்பாத்தி தான் சாம்பாரோ குருமாவோ எதுனாலும் வச்சு சாப்பிடுவோம். இன்னொரு சப்பாத்தி நாட்டு சக்கரை தான்.